நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளியினர்களுக்கு சுவாமிநாத சுவாமி அனந்த கோடி நமஸ்காரங்கள். சிவபெருமானே உன்னை நான் சிவபெருமானே உன்னை நான் எக்காலும் எக்கணமும் உன்னை நான் மறவேனே என் அண்ணாமலையானே. அன்பார்ந்த பக்தி நேயர்களே, கார்த்திகை மாதத்துல சோமவாரம் ரொம்ப விசேஷமான வாரங்கள். அந்த சோமவாரத்துல இந்த வருடம் 5 வாரங்கள், 5 வாரம் வந்தாலே ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட இந்த 4வது வாரமாக இருக்கக்கூடிய 8/12/2025 ரொம்ப விசேஷமான வாரம். அது என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கு சாயங்காலம் சோமவார விசேஷம் நிறைய நடைபெறும். அபிஷேக ஆராதனைகள் ஒவ்வொரு சிவாலயத்திலையும் வேத பிராமணர்களை வைத்து வேதம் சொல்ல வைக்கணும். ஏன் அங்க சொல்ல வைக்கிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே முதல் வாரத்திலே சொல்லியிருக்கேன், சிவபெருமான் வேதஸ்வரூபம். கார்த்திகை மாதம் வேதம் படித்த பிராமணர்கள்லாம் டெய்லி இந்த கார்த்திகை மாதத்துல சாயங்காலம் வேதம் சொல்லணும். இந்த வேதம் சொல்றதுனால என்ன மகா பலன் வேத விற்பனர்களுக்கு அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய அனுகிரகம் வேகமா கிடைக்கும். 1. 2வது, அந்த வேதத்தை அவ அனுசரணை பண்ணி அந்த வேதத்தினால ஆதரிச்சு அந்த வேதம் அவர்களை காப்பாற்றுகிறது. அப்ப சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னா, புராணங்கள்ல வேதஸ்வரூபமாக நான் இருக்கிறேன். அந்த வேதஸ்வரூபம் யாருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுத்தார். சத்திரியன் ஒன்று கொடுத்தார், அப்படியே ராஜ பரம்பரைகள் ஒன்று கொடுத்தார். வேத பிராமணனுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா, வேதத்தை சம்பரட்சணம் பண்ணுதல். இப்ப கோ சம்பரட்சணம் பண்றான், ஒவ்வொரு சம்பரட்சணம், முதியோர்களை வைத்த சம்பரட்சணம், அநாத குழந்தைகளை வைத்த சம்பரட்சணம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வேத பிராமணர்களாம் சுவாமி கொடுத்த 4 வேதத்தை அப்படியே பாதுகாக்கிறாளாம். அப்ப சுவாமிகிட்ட அந்த வேதம் உடனே சிவபெருமான் சொல்றார் வேத விற்பனர்கள்ட்ட, நீங்கள் எனக்கு கார்த்திகை மாதத்தில் முழுவதும் உங்களுடைய வேதங்களை எனக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். ஏன்னா சுவாமி வேதம் கேட்டிருப்பாராம். ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய திரிபுராந்தகாய த்ரிகாலாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமல் மகாதேவாய நமஹ அப்படின்னு ருத்ர பாராயணங்கள் சுவாமிக்கு சொல்ல சொல்ல இந்த வேத விற்பனர்களுடைய வீட்டுல எல்லாம் சிவபெருமானுடைய மகா அனுகிரகம் கிடைக்கும். ஆலயங்கள்ல அந்த சுவாமிக்கு நமக்கு இந்த வேத விற்பனர்கள் போய் சொல்றா பார்த்தீங்களா, அந்த சுவாமியோடைய கீழே யந்திரம் இருக்கும். எந்த தந்திர மந்திர அப்படின்னு நிறைய சொல்லுவா. அப்படி சொல்லக்கூடிய விஷயத்துல அந்த சுவாமியோட அடியில இருக்கக்கூடிய யந்திரமானது இந்த வேத மந்திரத்தை கேட்டு பவர் அதிகமா போகும் சுவாமிக்கு. அதனால்தான் ஏகாதசித்திர பாராயணம் கோவில்ல பண்ணுவா. ஏன் அங்க பண்றா அப்படின்னா, இவாளுடைய வேத மந்திர உச்சரிப்புகள் சுவாமியுடைய யந்திரத்துல போய் சக்தி அதிகமாகும். அந்த யந்திர சக்தியானது பிம்ப சக்திக்கு போகும். அந்த பிம்ப சக்தியானது விமானத்துக்கு போகும். அந்த விமானத்துல போய் நிற்கும் பொழுது இந்த சக்தியானது லோகத்தை காப்பாற்றுகிறது. ஒரு வேதத்தினால எவ்வளவு பெரிய சக்தி கிடைக்குது பார்த்தீங்களா. லோகத்தை சம்பரட்சணம் பண்ணுகிறார்கள். ஒரு பிராமணர் வேதம் சொல்றார் அப்படின்னா அது ஒரு சக்தி. ஒரு 15 பேர் சேர்ந்து சொல்றா அப்படின்னா கோவில்ல அது ஒரு சக்தி. அதனால்தான் பாராயண சக்திக்கு கோவில்ல பண்றது. இதுல யார் யாருக்கு பலன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. யந்திரத்திலேருந்து பிம்பம், பிம்பத்திலேருந்து விமானம், விமானத்திலேருந்து சர்வசக்திக்கு சர்வலோக சக்தியா காமிக்கிறார். ஆனா சுவாமி என்ன பண்றார், யந்திர சக்தி வந்தோடனே பிம்ப சக்திக்கு வந்துடுறார். பிம்ப சக்தியில வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருப்பாராம். அப்ப இந்த வேத விற்பனர்கள்லாம் அந்த காலத்துல பாராயணம் பண்ண சுவாமிகிட்ட போய் நிப்பாள் நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமி ஆனந்தமா அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அவளுக்கு என்னைக்குமே கஷ்டம் இல்லாம சுவாமி காப்பாத்திட்டே வருவார். அதே போல இந்த 4வது வாரத்துல என்ன அப்படின்னா மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி.
சங்கடக சதுர்த்தி. அப்படிப்பட்ட இந்த சங்கடக சதுர்த்தியில விநாயக பெருமானுக்கு சிவபெருமான் அருளினார். அதே போல அந்த விநாயக பெருமானும் சிவபெருமானுக்கு அருளினார். அப்பாவும் பிள்ளை இங்க ஒத்துமை ஜாஸ்தி, தோல் மேல கை போட்டுன்னு போற அளவுக்கு. அப்படிப்பட்ட இந்த 4வது சோமவாரத்துல விநாயக பெருமானுக்கு சங்கடகத்தி விழா. அதை பார்த்த உடனே சோமவாரம் விசேஷமான சிவபெருமானுக்கு பூஜை. இதுல என்ன சார் அப்படின்னா, கல்விகளை தடைகளை உடைப்பார் விநாயக பெருமான். கல்வி தடை சார், நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன், முடியல. என் புள்ள படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறான். சுவாமி, நான் பெரிய ப்ரமோஷன் வாங்கணும், அதுக்கு நான் படிக்கணும். சில பேருக்குலாம் படிப்பு சக்தி அதிகம் இருந்திருக்கும். கேட்டாவா சூழ்நிலை காரணமா நான் படிப்பு நிறுத்திட்டேன்பா. நான் ஒரு புக்ல பார்த்தேன், 70 வயசானவர் ஏதோ ஐஏஎஸ் எழுதினார், ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாருன்னு உலகத்துல சொல்றார். அப்படிப்பட்ட இந்த படிப்பானது விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தோட நடக்கும். கல்வி தடையை உடைப்பார். சரி, இந்த கல்வித்தடை உடைத்தால் யார் அனுகிரகம் பண்ணுவார்? பிள்ளையார் உடைச்சார்னா சிவன் வேதஸ்வரூபம். சோமவாரத்துல வேதஸ்வரூபம் சுவாமி, வேதமா பார்க்கலாம். மார்கழி மாசத்துல திராவிட ரூபம். என்ன திராவிட ரூபம் அப்படின்னா, ஆதியும் அந்தமும் இலாரும் பெரும் ஜோதியை. திருவம்பாவை அப்படி ஒவ்வொரு ரூபமாக மாறுறார் மாதங்களில். ஆனா அந்த கார்த்திகை மாசம் ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட இந்த சிவபெருமான் அந்த குழந்தைகளுக்கு பிள்ளையார் அந்த கல்வித்தடையை நீக்கினோன்னு இங்க வேதஸ்வரூபமா இருக்கிற சிவபெருமான் 4வது சோமவாரத்துல குழந்தைகளுக்கு அனுகிரகம் பண்றார். அதனால 4வது சோமவாரம் குழந்தைகள்லாம் கோவிலுக்கு அழிச்சுன்னு போகும். அழிச்சுன்னு போய் பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணி, சிவனுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணி, சிவபெருமானுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அபிஷேகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் வாங்கி தரணும். நிறைய தேன் ரொம்ப விசேஷம். தேனை வாங்கி கொடுங்க, குழந்தைகளுக்கு எல்லா செல்வமும் வரும், எல்லா கலைகளும் வரும். தேனுக்கு அவ்வளவு சக்தி ஜாஸ்தி. அப்படிப்பட்ட இந்த 4வது சோமவாரத்துல எல்லாரும் விநாயக பெருமான் அன்னைக்கு சங்கட சதுர்த்தி. அதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விசேஷமான பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தினாலே சிவபெருமான் தான். அப்படிப்பட்ட இந்த பூச நட்சத்திரம் சேர்ந்திருக்கிறதுனால ரோக நிவாரணம், வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகும். என்ன வியாதி? பைத்தியம் பிடிச்சிருக்கும், பித்து பிடிச்சிருக்கும். சரீர வியாதி இல்லை, மென்டலைஸ்டு மனவியாதிகள், மனப்பிரமைகள், சோம்பேறித்தனம், அதெல்லாம் விலகும் இந்த பூச நட்சத்திர சிவபெருமான தரிசனம் பண்ணா. அதான் 4வது வாரம். பாருங்களேன், பிள்ளையார் சங்கட சதுர்த்தியாக, இங்கே பூச நட்சத்திரம் நமக்கு ரோக நிவாரணமாக, சிவபெருமான் 4வது வாரத்திலே வேதஸ்வரூபமாக அனுகிரகம் பண்றார். அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, சுவாமிக்கு தேன் வாங்கி கொடுக்கலாம். சோமவாரத்துல அன்னதானம் பண்ணலாம். வேத பிராமணெல்லாம் நிறைய வேத பிராமணெல்லாம் ஒவ்வொரு ஆத்துலயோ கோவிலையோ போய் வேதம் பண்ணுவா, வேதம் படிப்பா. அந்த சோமவாரத்துல காலையில நம்பாத்துல வேத பிராமணால கூப்பிட்டு வச்சு போட்டேன்னா அன்ன வைபவம் சிவபெருமானுக்கு போட்டா மாதிரி சிவபெருமானே வந்து சாப்பிடுவார். அப்படி ஒரு விசேஷமான வேத பிராமணர்களை சம்பரட்சணம் என்று சொல்வார்கள். வேத பிராமணன் ஒன்றும் நிந்தனை பண்ணக்கூடாது, சிவனுக்கு சமானம் அவன். சிவபெருமானே அவர் ஆயிலும் சொல்றார், கார்த்திகை மாதத்துல வேதத்தை ஒழியுங்கள் அப்படின்னு. அதனால கோவில் எவ்வளோக்குள்ள வேத மந்திரங்கள் சொல்றோமோ அவ்வளோக்குள்ளோ கோவில்ல வந்து வேத மந்திர ஒலிகள் நிறைய கேட்கும். சுவாமியோட பிம்பங்கள் அதிர்வு காணும். அப்படிப்பட்ட இந்த 4வது சோமவாரத்துல எல்லோரும் சிவபெருமானை வழிபட்டு சகல செல்வங்களை பெறுமாறு பிரார்த்திக்கிறேன். பார்வதி பதையே மகாதேவா.